ஆரோக்கியமாக இருக்கணுமா, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும். இது நான் சொல்லலாம், ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைம். ஏன் அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். நம்ம வாக்கிங் போகும்போது ப்ரீத்திங் வெளியே வரும். நல்ல ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம பாடியில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே இதாகும். உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் மூமெண்ட் கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்போம். நிறைய பேர் சிட்டியில் வாழ்றதுனால அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து வாழ்க்கையோட வந்து அவங்க எக்ஸசைஸ் இருக்கும். காலையில் சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, வெயிலில் வேலை செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மத்தியானம் நல்லா சாப்பிடுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, தூங்குவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையோட அந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கலந்துருக்கு. இப்போ வந்து என்னென்னா நம்ம காரில் கொண்டு போய் விடுறோம், பைக்கில் கொண்டு போய், அதாவது ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அது ஸ்டெப்பில் வந்து இறக்கி விட்டு வரோம். ஒரு எக்ஸசைஸ் இல்லை. இங்கே டிவி, ப்ரெஸ்ஸில் படுத்துகிட்டே நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் இது வந்து அதிகமாகிடுச்சு. இதை வந்து நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸ் மினிமம் நம்ம வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஏன்னா வாக்கிங் எக்ஸசைஸ்னால் பெரிய விஷயம் இருக்குது. உடம்பு வந்து ஆக்ஷன் பண்ணணும். உடம்பு ஆக்ஷன் இல்லாமல் என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து செட் ஆகி நின்றுடும். ஆக்ஷன் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கணும், அந்த நீர் வெளியில் வரணும். வெளியில் வரும்போது உள்ளே இருக்க கெட்ட நீர்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை ஓரளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணலாம்.